ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாம்பழ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு மாம்பழம் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. லைட்டாக புளிப்பு இருந்தால் நல்லது. கட் பண்ணும்போது அதோட கொட்டையில் ஒரு பீஸ் வைக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணணும். எதுக்குன்னா அப்போ தான் அது வெந்துருச்சான்னு நல்லா கிளியராக நம்மளுக்கு தெரியும். ஸோ நல்லா வெந்துட்டுன்னா அந்த கொட்டையிலேருந்து அந்த பீஸ் வெளியில் வந்துடும். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ தண்ணிக்கு அளவெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அப்புறம் சேர்த்துக்கலாம். பழம் ஆனதுனால சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வெந்துடும். ஸோ கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கும். இப்போ அந்த கொட்டையை விட்டு அந்த பீஸ் வெளியில் வரல, அப்போனா வேகலைன்னு அர்த்தம். அதே மாதிரி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறது அப்படி தான். அவ்வளோ தூரம் அது வேகணும், அப்போ தான் அந்த தோல் எல்லாம் கரெக்டாக வெந்திருக்கும். இது வெந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம இப்போ ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணலாம். ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு தேங்காய் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ரெண்டையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சிடலாம். ஸோ இப்போ செக் பண்ணலாம் நம்ம மாம்பழம் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். இப்போ கொட்டையில் இந்த பீஸே இல்லை பாருங்கள், அப்போனா அது கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டயத்தில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன். அது நம்ம 1/4 டீஸ்பூன் தான் நார்மலாக போடுவாங்க. உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது தேங்காய் ஜாஸ்தியாக வேணால் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போரும். ஸோ கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதில் நம்ம தாளிக்கிறதுல தான் இதோட வாசனையும் அந்த டேஸ்ட்டும் இருக்கும். எப்படி தாளிக்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ்வலாக வெந்தயம் போட்டு தாளிப்பாங்க. ஆனால் வெந்தய பவுடர் போட்டால் தான் செம்ம வாசனையாக இருக்கும். கடுகு வெடித்ததும் இதில் வெங்காயம்லாம் போட வேணாம், வரமிளகா போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள் போட்டணும். ரொம்பவும் ஜாஸ்தியாக போடக்கூடாது, கசக்கும். அதுமாதிரி வெந்தயம் முழுசாக போட்டுனாலும் சின்ன குழந்தைங்க அதை எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க, அப்புறம் குழம்பே சாப்பிட மாட்டாங்க. கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து இதில் கொட்டிடலாம். இதே மாதிரி நீங்கள் வெந்தய பவுடர் ரெடி பண்ணி போடும்போது தான் அதோட வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். அதுமாரி சாம்பாரில் கூட நீங்கள் இதேமாதிரி முழு வெந்தயம் சேர்க்காமல் குழந்தைங்களுக்கு இதேமாதிரி வெந்தயம் பவுடர் பண்ணணும். அந்த வெந்தயம் எப்படி பவுடர் பண்ணோன்னா, ஒரு 50 கிராம் வெந்தயம் வாங்கிட்டு நல்ல வெயிலில் காய வைக்கணும். வதக்கவே கூடாது. வதக்காமலே நல்ல வெந்தயத்தை காய வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்தா இதே மாதிரி மாம்பழ குழம்பு எல்லாத்துக்குமே, ஊறுகாய் போடுறதுக்கு, சாம்பார், அப்படி வத்த குழம்பு எல்லாத்துக்குமே அந்த வெந்தயம் நீங்கள் பவுடர் பண்ணி தாளிச்சோன்னு வச்சுக்கோங்க. அது குழம்பு நல்லா கெட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம யூஸ்வலாக சாதம் சாப்பிட்றதோட ஜாஸ்தியாக இந்த மாம்பழ குழம்பு வச்சு சாப்பிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.